புதிய பயிர் காப்பீடு திட்டத்தை ரத்து செய்து பழைய முறையை தொடர வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி போராட்டம் நடத்த இருப்பதாக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. திருவாரூரில் அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வெள்ளியன்று நடந்தது. தற்போது அரசு அமல்படுத்தியுள்ள புதிய பயிர் காப்பீட்டு திட்ட முறைக்கு இக்கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. புதிய காப்பீடு திட்டத்தின் மூலம் கூடுதல் தொகை செலுத்தி குறைந்த பலன்களை மட்டுமே பெற முடிவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். எனவே புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆண்டு பயிர் காப்பீடு செய்துதான் விவசாயிகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற நிலையில் அறிவிக்கப்பட்ட பயிர் காப்பீடு திட்டத்தை மேம்படுத்தப்பட்ட பயிர் காப்பீடு திட்டம் என்கிற பெயரில் பிரீமிய தொகையை கூடுதலாக்கி இழப்பீட்டுத் தொகையை குறைத்து முற்றிலும் விவசாயிகளுக்கு பயன் தராத வகையில் தனியாருக்கு தார வார்த்திருக்கிற மத்திய அரசையும் அதற்கு துணை போகிற மாநில அரசையும் இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். உடனடியாக பழைய காப்பீட்டு திட்டத்தையே காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளின் ஆதரவை பெறவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.